வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு சம்பந்தமாக ஒரு சில டவுட் கண்டினியூஸா போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுக்குறோம். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ஒரு கோர்ட் கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. அந்த கோர்ட் கேஸ் எதுக்கு அந்த கோர்ட் கேஸ் குடுத்துருக்காங்க? அதுக்கான அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்ப இது இல்லாம நெறைய டவுட் ஸ்டூடண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப கோர்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப 10த்தா ஐடிஐயா? அதே மாரி எக்ஸாம் கேன்சல் பண்ணிருவாங்களா சார்? இதே மாரி வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்ம? அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமா? ஓகே. இந்த 4 10 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப கோர்ட் கேஸ் எதுக்கு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10த் ஆர் ஐடிஐ தான். ஓகேங்களா? இந்த 10த் ஆர் ஐடிஐ. இதுக்கு முன்னாடி 2019ல குரூப் டி தேர்வு வரும்போது என்னன்னா, அனைவருமே 10த் முடிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம். நீங்க ஐடிஐ முடிச்சாலும் சரி, 10த் முடிச்சாலும் சரி எழுதிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்வு நடந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இப்ப 2019 குரூப் டி தவிர, அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு இதுக்கான கல்வி தகுதி 10த் பிளஸ் ஐடிஐ, இல்ல 10த் பிளஸ் சிசிஐ இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2019ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2019 எக்ஸெப்ட். ஓகேவா? அப்படி வரும்போது அடுத்த குரூப் டி தேர்வு எப்போ வருது? இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024ல வரக்கூடியது 2025ல அனௌன்ஸ் ஆகி நம்ம அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இந்த டைம் என்ன பண்றாங்க? அதே ஐடி அது மாரி குடுக்காம 10த் முடிச்சவங்க இந்த முறை எழுதிக்கலாம் சொன்னதுனால, இப்ப என்ன பண்றாங்க? ஐடிஐ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்ட் கேஸ் குடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தா நாங்க பண்ணோம். ஏன்னா டெக்னிக்கல் பொசிஷனுக்கு ஐடிஐ முடிச்சவங்க தான் எடுக்குன்னு சொல்லி நீங்க 2019 நோட்டீஸ் குடுத்துட்டீங்க. பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 10த்தே அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால, அவங்களுக்கு போட்டிகள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணும்போது, சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கும். இது உண்மையான ஒரு விஷயம். இதுல பார்க்கும்போது அந்த ஐடிஐ ஸ்டூடண்ட்ஸ் பாதிக்கப்படுறதுனால, அவங்க ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் குடுத்து அதுக்கான ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ரயில்வே தேர்வு வாரியம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்கனால ஐடிஐ முடிச்சவங்க வச்சு மட்டுமே எங்களால அந்த வேக்கன்ஸிய கரெக்ட்டா ஃபில் பண்ண முடியாது. எங்களுக்கு 10த் முடிச்சவங்களும் தேவைப்படுறாங்க. அதனால சார் பொதுவாவே 10த் இல்ல நீங்க ஐடி முடிச்சவங்க எழுதலாம்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப இதுதான் இந்த ப்ராசஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நேத்து வரைக்குமே மார்ச் 28 வரைக்குமே இந்த ப்ராசஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க கோர்ட்ல இருந்து மே 26க்கு இதோட முடிவு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரிவிப்பு அப்படின்ற மாரி போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, மே 26 கிட்ட தான் இந்த கோர்ட் கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் என்னான்னு. ஓகேங்களா? அப்ப அது வரைக்கும் அப்ப ஆர்ஆர் குரூப் டில எதுவுமே கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப மே 26ல என்ன தெரியுதோ அது பொறுத்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப 10த் ஆர் ஐடிஐ ஓகே. அவங்க ஏதோ ஒரு சப்போஸ் மே 26ல ஒரு மாடிஃபை பண்ணாலும், யாருக்குமே பாதகம் ஆகாத மாரி ஒரு கண்டிப்பா மாடிஃபையா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதனால முடிவுக்காக வெயிட் பண்ணலாம். இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்கக்கூடியது, இப்ப இந்த கோர்ட் கேஸ் போறதுனால, இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிருவாங்களா? அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு மாறுபாடுகள் ஒரு கோர்ட் கேஸ் வந்திருக்கு அவ்வளவுதான். அந்த கோர்ட் கேஸ்க்கு ஒரு முடிவு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அப்டேட் ஏதாவது கொடுத்து என்ன பண்ண உங்களுக்கு ஒரு இது வருமே தவிர, பட் ஆனா எக்ஸாம கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகே. இது உறுதியா இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் போயிட்டு குரூப் டில வேகன்சி இன்கிரீஸ் பண்ணிட்டாங்களா சார்? ஏன்னா இப்ப ஆல்ரெடி பார்த்தா 32,000 பிளஸ் வேகன்சி இருக்கு. இதுல இருந்து பார்த்தா சில பேர் 50,000 மேல வேகன்சி இன்கிரீஸ் ஆயிடுச்சு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா இன்னும் குரூப் டில இருந்து எந்த ஒரு அபிஷியல் நோட்டீஸும் வரல. இப்போ வரைக்கும் பார்த்தா 32,000 பிளஸ் வேகன்சி தான் இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு வேகன்சி இன்கிரீஸ் ஆனாலும் அவங்க அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அத பொறுத்து நம்ம எதையுமே ஒத்துக்கணும், நம்பணும். ஓகேங்களா? மித்தபடி எதுவுமே இல்லாம பண்ணக்கூடியது யாரையும் நம்பாதீங்க. ஒரு நோட்டீஸ் மாரி ரயில்வேல இருந்து குடுப்பாங்க. அத பொறுத்து தான் வேகன்சி இன்கிரீஸா இல்லையா நமக்கு தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் அவங்க வேகன்சி இன்கிரீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி எந்த ஒரு அபிஷியல் நோட்டீஸும் வரல. ஓகேங்களா? அப்ப 10த் ஆர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மே 26க்கு அப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. அதுலயும் மேக்ஸிமம் சாதகம், பாதகம் இல்லாத மாரி தான் குடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. கோர்ட் கேஸ் போய்க்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல கண்டிப்பா அந்த முடிவுகள் சில பேருக்கு சாதகமா வரலாம், சில பேருக்கு பாதகமா வரலாம். அத கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம கண்டிப்பா ஒத்து போய் தான் ஆகணும். ஓகே. அடுத்து இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா பாத்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகும். ஏன் அப்படின்னா, ஏன்னா மே 26 தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தி என்னன்னு சொல்லப் போறாங்க. இந்த கோர்ட் கேஸ பத்தி பாத்தீங்கன்னா ஒரு முடிவுகள் அன்னைக்கு தான் கண்டிப்பா தெரியிற மாரி இருக்கு. அப்படிங்கும்போது அந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க.
மே 26க்கு அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போகும்போது கண்டிப்பா நமக்கு ஜூன் தாண்டி போக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த டைம கரெக்ட்டா பயன்படுத்தி ஓகேங்களா. இப்பயே கிட்டத்தட்ட மார்ச் முடிஞ்சுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே கண்டிப்பா வராது. ஜூன் தாண்டி தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த 2 மாசத்துக்கு மேலயும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? இந்த 2 மாசத்துக்குள்ள உங்களுடைய பிரிப்பரேஷன நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸாம் டேட் தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்காம, ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? பிரிப்பரேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சில பேர் பிசிக்கல் கரெக்ட்டா வராம இருந்தாலும், அதையும் கொஞ்சம் லைட்டா இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா ரன்னிங் இருக்கும், வெயிட் லிஃப்ட் இருக்கும். வெயிட் லிஃப்ட் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணிருவோம். பட் ரன்னிங் கொஞ்சம் கரெக்ட்டா என்ன பண்ணுங்க, அந்த டைம்க்குள்ள ஓடுற மாரி கரெக்ட்டா பிளான் பண்ணி, இப்ப கொஞ்சம் லைட்டா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாரி எக்ஸாமுக்கும் நல்லா சிலபஸ் வைஸ், புக்ஸ் வைஸ் கண்டிப்பா நல்லா ட்ரை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கிறது முக்கியம் மாரி, எவ்வளவு தூரம் நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அகைன் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதையும் பாருங்க. ஸோ நம்முடைய தமிழா சைடுலயும் பார்த்தீங்கன்னா, ஸோ மேத்ஸ், ரீசனிங் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் தொடர்ந்து குடுத்துட்டே வரோம். அதையும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி பேட்டர்ன் தான் வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் ஆகுறது ஸோ கொஞ்சம் கவலையான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம். அதுக்குள்ள இந்த காலகட்டத்தை என்ன பண்ணும் கரெக்டா பயன்படுத்தி தேர்வு எழுதும்போது நல்லா ஸ்கோர் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கோர்ட் கேஸ் போகுது. அதை ஒரு மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க எப்பயும் உங்களோட ப்ரிப்பரேஷன் கொண்டு போயிட்டு இருங்க. ஸோ அவங்க கண்டிப்பா ஒரு முடிவை கொடுப்பாங்க. அது அனைவருக்குமே பாதகம் இல்லாத ஒரு முடிவா தான் மேக்சிமம் இருக்கும். இங்க வந்து நான் 10த்துக்கோ ஐடிக்கோ நான் சப்போர்ட் பண்ணல. ஓகேவா. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒத்து போக போறோம் அவ்வளவுதான். ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சாதகமும் இருக்கும், பாதகம் தான் இருக்கும். இது உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஐடிஐ மட்டுமே வச்சு ஆள் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால 10த் நாங்க எங்களுக்கு தேவைப்படனால அவங்களும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரயில்வே வாரியத்துக்கும் அப்ப இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடுகள் வந்து என்ன பண்றாங்க தேதியை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் தெரியும். ஓகேவா. ஸோ அப்ப 6 குரூப் டி தேர்வு கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் நடக்கும். அதே மாதிரி வேகன்சி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இன்கிரீஸ் பண்றதும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அனைத்துமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அபிஷியலா வந்துருக்கான்னு செக் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் பாருங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சர்வீஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.